ராமர் ஆட்சியின் நீட்சிதான் தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் திமுகவின் திராவிட மாடல் ஆட்சி என்றும், ஆகவே யாருடைய தயவிலும் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் தங்களுக்கு ஏற்படாது என்றும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தடாலடியாக கூறியிருக்கிறார். புதுக்கோட்டையில் கம்பன் பெருவிழாவில் பேசிய அவர் திராவிட மாடல் ஆட்சியின் முன்னோடியாக ராமன் திகழ்வதாக குறிப்பிட்டார். ராமனுடைய கதாபாத்திரம் கம்பராமாயணத்தில் ராமனை பற்றி சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கள், அது திராவிட மாடல் ஆட்சியை ஒட்டிய கருத்துக்கள். திராவிட மாடல் கொள்கையிலே கம்பன் எந்த அளவுக்கு ஈடுபட்டிருந்தார், எந்த அளவுக்கு உடன்பட்டிருந்தார், சமரசப்படுத்தியிருந்தார் என்பதைத்தான் நான் இங்கே குறிப்பிட்டேன். சமத்துவம், சமூக நீதி, இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. எல்லோருக்கும் எல்லாம், எல்லோரையும் தன்னோடு இணைத்து கொள்ளுகின்ற அந்த சகோதர பார்மையோடு இல்லாமல் நாங்கள் எல்லோருமே தசரதனுடைய குழந்தைகள் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் அனைவரையுமே தன்னுடைய சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த பக்குவம், அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. அதைத்தான் நாங்கள் முன்னிறுத்தியிருக்கோம். வாய்ப்பு கிடைச்சா நிச்சயம் போவேன். நான் எல்லா கோயிலுக்கும் போகிறாள் தான், அதனால் ஒரு பிரச்சனை கிடையாது. அயோத்தியும் போய் பார்க்கத்தான் வேணும். ஆனால் அங்கே இருக்கிறது பாலராமர் தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.